பிசாசா பேயா? பேயை விட்டுட்டு பிசாச கல்யாணம் பண்றதா, பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேயை கல்யாணம் பண்றதா? இப்ப நாங்க இந்த பேயை தள்ளிட்டு ஒரு தேவதையை உட்கார வைக்கணும்னு நினைக்கிறோம். தீமைக்கு மாற்று தீமை இல்ல. நபிகள்கிட்ட கேட்கிறாங்க தீமை எப்படி ஒழிப்பீங்கன்னு. நான் நன்மையை வச்சுதான் ஒழிப்பேன்னு. இப்ப நன்மை யாரு? இப்ப அதிமுக திமுக ரெண்டும் வெவ்வேறு கட்சி. இப்ப திமுக 11 அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள். சொல்லணுமா, பேர் சொல்லணும்னு இல்ல. இப்ப கூட புதுசு புதுசா கொஞ்சம் பேர் போய் சேர்ந்து இப்ப அடுத்த அமைச்சரவை வரனா அதுலயும் அவங்க. அப்ப ரெண்டு வெவ்வேறு கட்சின்னு எப்படி சொல்றீங்க? கொடியில வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறி இருக்கா? இங்கேயும் டாஸ்மார்க் இருக்கும், இங்கேயும் இருக்கும். இங்கேயும் ஊழல் இருக்கும், ஊழல் இருக்கும். இங்கேயும் மலையை வெட்டுவாங்க, மணல் அள்ளுவாங்க. எல்லாம் அதேதான் தொடரும். அப்போ ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. அப்ப ரெண்டும் ஒரே கட்சி தான். இங்க வந்து சேரும்போது தாய் கழகத்துக்கு வந்துட்டோம், அப்புறம் அங்க போனா நாங்க சேய் கழகத்துக்கு போயிட்டோம். இப்ப தாயை போல தானே பிள்ளை இருக்கும், நூலை போல தானே சேலை இருக்கும். இது சொர்ணாக்காவா இருந்தா இது மட்டும் என்ன தேவதையாவா வந்துடும்? இது குட்டி சொர்ணாவா தான் இருக்கும். அப்படித்தான் இது இந்த கட்சிகள். அதனால இந்த கோட்பாட்டு அளவுல நாங்க முரண்பட்டு நிக்கிற போது அவங்க ஒரு முனையில இருக்காங்க, நாங்க எதிர்முனையில இருக்கோம். அவங்க சூலாயுதமா இருக்காங்க, நான் வேளா இருக்கேன்.